எபிசோட் 245. அந்த டிமானிக் பூனை ஆதனை அழைத்துக் கொண்டு ஒரு குகைக்கு சென்றது. அந்த குகைக்குள் இருந்த ரகசிய இடத்தில் பல எண்ணற்ற பொருட்களை காண்பித்தது. அதை பார்த்த ஆதனுக்கு இதையெல்லாம் கொண்டு வந்தது அந்த நரியா என்று அந்த பூனையிடம் கேட்டான். அந்த பூனையும் ஆமென்று தலையசைத்தது. அதை பார்த்த ஆதன், இந்த பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது இங்கேயே விட்டு சென்று விடலாமா என்று நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு நெடுநேரம் யோசனைக்கு பிறகு ஆதன் அந்த பொருட்களில் சிலவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான். ஏனென்றால் இந்த பொருட்களை ஆதன் எடுக்காமல் விட்டால் இது அனைத்தும் அப்படியே மண்ணோடு மண்ணாக புதைந்துவிடும். அது மட்டுமின்றி அந்த வெள்ளை நரிதான் இறந்து விட்டது. இனி இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்பதால் இதில் அவனுக்கு தேவையான சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான். அப்போது ஆதன் அந்த பூனையை பார்த்து, நான் உன்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி இதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், சரியா என்று கூறினான். அதை கேட்ட அந்த பூனை மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. அதன் பிறகு ஆதன் அங்கிருந்த சில பொருட்களை எடுத்து தனது ஆற்றல் சக்தி இருக்கும் இடத்தில் போட்டு வைத்துக் கொண்டான். அவன் மனதில் நினைக்கும் போது மட்டும் அந்த பொருட்கள் அவன் கைக்கு வருமாறு செய்து கொண்டான். சில மாத்திரைகளை எடுத்து அவனது பாக்கெட்டில் இருந்த ஒரு கவரில் போட்டுக் கொண்டான். அது மட்டுமின்றி கோடாலி, வாள், பெரிய சுத்தியல் என்ற ஆற்றல் சக்தி மிக்க ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு ஆதன் அங்கிருந்து தியானம் செய்ய கல்லை பார்த்தான். அங்கிருக்கும் சில பொருட்களை எடுத்து சென்று வெளியே சிரமப்பட்டு அந்த சக்தியை பெறுவதை விட அந்த ரகசிய அறையில் அமர்ந்து தியானத்தால் பாதிக்கு பாதி வலியுடன் சக்தி பெறுவது மேல் என்று நினைத்தான். ஆதன் தனது உடலில் இருக்கும் காயங்களை பார்த்தான். அது 75% சரியாகி இருந்தது. அதனால் அவன் அந்த இடத்தில் அமர்ந்து தியானிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அந்த இடத்தில் அவனது காயங்களை சரி செய்து கொண்டு தனது சக்தி ஆற்றலையும் அதிகப்படுத்திக் கொண்டு இங்கிருந்து மதுரா அகாடமிக்கு செல்லலாம் என்று முடிவுக்கு வந்தான் ஆதன். அப்போது ஆதனுக்கு திடீரென்று மதுரா அகாடமியில் 15 நாட்களில் சண்டை போட்டி நிகழ இருக்கிறது என்பது ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அந்த சக்தி வாய்ந்த தியான பாறையில் அமர்ந்து தனது தியானத்தை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணினான். அந்த சண்டைக்கு போகும்போது ஆதன் வலிமையாக இருந்தால் அவனுக்கு அங்கு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணினான். ஏனென்றால் ஆதன் அங்கிருக்கும் பல மாவீரர்களை பகைத்திருக்கிறான். அதனால் அவன் சக்தியை வலுப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். அது மட்டுமின்றி ஆதன் வலிமையாக இருந்தால் அந்த தருணின் சூழ்ச்சியில் தங்க குரங்கிடம் மாட்டியிருக்க மாட்டான். இருப்பினும் ஒரு கெட்டதில் நல்ல விஷயம் என்னவென்றால் ஆதன் இங்கு வந்ததால் இங்கு பல நண்பர்களை பெற்றதோடு அவர்களை அடக்கி சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நரியையும் வென்று அவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தான். அது மட்டுமின்றி இந்த சுயநலமிக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் ஆதன் வலிமையாக இல்லை என்றால் அவனை வீழ்த்தவும் கொள்ளவும் பல வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு தனது சக்தியை வலுப்படுத்திக் கொண்டால் போதும், அவன் அந்த எதிரியை வென்றுவிடலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதன் இப்போது இந்த 2வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் மதுரா அகாடமிக்கு சென்றால் அங்கிருக்கும் நன்னன், அட்டூரியன், பீமன் வம்சத்து லோகேஷ் என்று அனைவரும் ஆதன் மீது கொலைவெறியோடு இருக்கிறார்கள். அவர்களை சமாளிக்க வேண்டுமென்றால் ஆதன் நிச்சயமாக இங்கிருந்து பல ஆற்றல் சக்திகளை பெற்றுக்கொண்டுதான் போயாக வேண்டும். ஆதன் மெல்லமாக கண்களை மூடி தியானத்தை ஆரம்பித்தான். அப்போது அந்த அறை முழுக்க தனது ஆற்றல் சக்தியை மெல்ல மெல்ல ஆதனுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அதில் சில சின்ன சின்ன சக்திகள் வேக வேகமாக ஆதனின் உடம்புக்குள் செல்ல ஆரம்பித்தது. ஒரு 4 மணி நேர தியானத்திற்கு பிறகு ஆதனுக்கு ஏதோ சத்தம் கேட்டது. அவன் அதில் கவனத்தை வைக்காமல் தியானத்தை கவனத்தோடு செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே சத்தம் கேட்டது. ஆனால் ஆதன் இந்த முறை அந்த சத்தம் அவன் அமர்ந்திருக்கும் அறையிலோ அல்லது வெளியே இருக்கும் குகையிலிருந்தோ வரவில்லை என்று புரிந்து கொண்டான். ஏனென்றால் அந்த சத்தம் அவனுக்கு டிவைன் சென்ஸ் மூலமாக பரிமாறப்பட்டது. ஆதன் வேகமாக கண்களை திறந்து, இது நான் வச்சிருந்த ஏதோ ஒரு மாத்திரையோட சத்தம் தான், அதுதான் என் டிவைன் சென்ஸ்ல கேக்குது என்று நினைத்தான். ஆதன் தனது பாக்கெட்டில் மாத்திரைகள் இருக்கும் கவரை எடுத்தான். அதில் ஒரு மாத்திரை மட்டும் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு மின்னிக் கொண்டிருந்த ஒரு பச்சை நிறமான மாத்திரையை ஆதன் தனது கையில் எடுத்தான். அந்த மாத்திரையிலிருந்து வந்த சக்தி அந்த அறையை கவர் செய்தது. ஒரு தண்ணீர் டேங்கில் நிறைந்து வழியும் தண்ணீரை போல் அந்த மாத்திரையிலிருந்து சக்தி ஆற்றல் வெளிவர ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த மாத்திரை அந்த வெள்ள நரியோட சக்தியை எடுத்துக்கிட்டதால அதோட சக்தி மேக்ஸிமம் சக்தி வந்துருச்சு, அதனால இந்த மாத்திரை பச்சை கலர்ல மாறிடுச்சு போல என்று நினைத்தான். அந்த மாத்திரை ஆதனின் கையில் இருந்து பறந்து சென்று ஆதனின் தலைக்கு மேல் நின்றது. அந்த மாத்திரை திடீரென்று வெடித்து சிதறியது. அதில் இருந்த சக்தி முழுக்க அந்த அறையில் நிறைந்திருந்தது. அதன் பிறகு அந்த பச்சை நிறமான மாத்திரையிலிருந்து சிவப்பு நிறமான ஒரு திரவியம் வெளிவந்தது. அப்போது அந்த மாத்திரையிலிருந்து வந்த சிவப்பு நிறமான திரவியம் ஆதனின் தலையில் பட்டது. அப்போது அந்த மாத்திரையிலிருந்து வந்த சிவப்பு நிறமான திரவியம் ஆதனின் தலையில் பட்டதும் அப்படியே அவனது உடம்புக்குள் அந்த திரவியம் ஊடுருவ ஆரம்பித்தது. ஆதனின் உடம்புக்குள் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் வலிமை சேர்த்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி
அது அவன் இரத்தத்தில் சேர்ந்து அவனது உடலில் இருக்கும் அனைத்து இடங்களையும் வலிமைப்படுத்திக் கொண்டிருந்தது. அத்துடன் அவனது காயங்களையும் முழுவதுமாக சரி செய்தது. அது மட்டுமின்றி ஆதனின் சக்தி லெவல் அடுத்த கட்டத்திற்கு வேக வேகமாக செல்வதை அவனால் உணர முடிந்தது. 8 நாட்கள் இரண்டாவது முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்து மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் செல்வதற்கு தேவையாக இருக்கும். ஆனால் ஆதன் அந்த ரகசிய இடத்தில் தியானம் செய்வதால் அவன் 5 நாட்களில் மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறினான். இந்த பச்சை நிற மாத்திரையோட சக்தியை நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இது என் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் உடம்பே கொஞ்சம் வேகமான மாதிரி இருக்கே என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் ஆதன். ஆதன் தனது மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறி இருந்தாலும் அங்கிருக்கும் சக்தி ஆற்றலை விட்டுவிட்டு போவதற்கு அவனுக்கு மனதில்லை. அதனால் அவன் அங்கிருந்த சக்தி ஆற்றலை மெல்ல மெல்ல தனக்குள் எடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த மாத்திரை மீண்டும் பழைய நிறமான கருப்பு நிறத்திற்கு மாறியது. அதன் பிறகு அதிலிருந்து ஆதனுக்கு வித்தியாசமான சக்தி வந்து ஆதனின் உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகளுக்கு சக்தி கொடுத்தது. அத்துடன் அதிலிருந்து ஆதனுக்கு எனர்ஜியும் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஆதனின் டிவைன் சென்ஸ் ஆதனை ஒரு ஆளில்லாத பெரிய மைதானத்தில் நின்று கொண்டிருப்பது போல் செய்தது. ஆதனின் உடம்பை சுற்றி அந்த 9 லைட் ரே சக்தி சுற்றி கொண்டே இருந்தது. அப்போது அங்கு ஒரு கதவு வந்து இறங்கியது. அதை பார்த்த ஆதன் முதலில் அது ஏதோ சக்தி கொடுக்கும் கதவு என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த கதவு இறங்கிய அடுத்த நொடி அதிலிருந்து பட்டாம்பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், வண்டுகள் என்று அனைத்து உயிரினங்களும் அதிலிருந்து வேக வேகமாக வெளிவந்துவிட்டு ஆதனின் முன்பு நின்றுவிட்டு மீண்டும் அந்த கதவுக்குள் சென்றது. அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் அது சக்தி கொடுக்கும் கதவு இல்லை, அது ஸ்பிரிட் சக்தியை கொடுக்கும் கதவாகும். இந்த விஷயம் ஆதனுக்கு எப்படி தெரிந்தது என்றால் அவன் தனது டிராகன் ஸ்பிரிட்டை அவேக்கன் பண்ணும்போது இந்த முறையில் தான் அவேக் செய்தான். அந்த கதவு எப்படி வந்தது என்றால் ஆதனின் அந்த மாத்திரை சக்தி தான் ஆதனுக்கு இரண்டாவது பேட்டில் ஸ்பிரிட் வருவதற்கான சக்தியை கொடுத்தது. அவனது இரண்டாவது பேட்டில் ஸ்பிரிட்டை அவேக்கன் செய்ய வைக்க போகிறது. ஆதன் தனது மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் போதே இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதுதான் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயமாகும். ஏனென்றால் 4வது அல்லது 5வது எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்தவர்கள்தான் 2 பேட்டில் ஸ்பிரிட் அவேக்கன் செய்வார்கள் என்பது ஆதனுக்கு நன்றாக தெரியும். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தில் ஆதனை போல் அடுத்தடுத்த லெவல் வேக வேகமாக விரைந்து வந்தவர்கள் யாரும் இல்லை. அது மட்டுமின்றி ஆதன் போல பல ஆற்றல் சக்தியும் போர் ஆயுதங்களையும் பெற்றவரும் எவரும் இல்லை என்பதுதான் இதில் சிறப்பான விஷயமாகும். ஆதன் போல் வலியை தாங்கிக் கொண்டு யார் பயிற்சியும் முயற்சி செய்தாலும் நிச்சயம் ஆதனை விட சிறந்த மாவீரனாக வர முடியும். இருப்பினும் அதை யாரும் செய்ய தயாராக இல்லை என்பதால் தான் ஆதன் சிறந்து விளங்குகிறான். அது மட்டுமின்றி அவனது ஸ்பிரிட்டான டிராகன் சக்திக்கு முன்பும் எந்த ஒரு வீரனும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். அதன் பிறகு ஆதன் அந்த கதவுக்குள் சென்றான். அவன் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டே இருந்தான். அப்போது மீண்டும் ஒரு கதவு அந்த கதவுக்குள் திறந்தது. அதை பார்த்த ஆதன், நம்ம இப்போ வரைக்கும் வந்தது முதல் பேட்டில் ஸ்பிரிட் எடுக்கிறதுக்கான இடம். இப்போ இந்த கதவுக்குள்ள போறதுதான் 2வது பேட்டில் ஸ்பிரிட் தேர்ந்தெடுக்க போற இடம். பார்க்கலாம் அங்க எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு தெரியலையே என்று நினைத்துக் கொண்டே முன்னேறினான். அந்த 2வது கதவுக்குள் சென்றவுடன் அதன் தாக்கத்தை உணர்ந்தான் ஆதன். அப்போது ஆதன் ஆரஞ்சு நிறமான ஸ்பிரிட் ரேங்கிங் முதலில் கடந்தான். அதன் பிறகு மஞ்சள் நிறமான ரேங்கிங், அதன் பிறகு பச்சை மற்றும் இறுதியாக சிவப்பு நிறமான ரேங்கிங் என்று 4ஐயும் கடந்து சென்றான். அடுத்த லெவல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கருப்பு சக்தியுள்ள ஸ்பிரிட்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சென்றான் ஆதன். இருப்பினும் அவனது முழு எனர்ஜியும் அப்படியே இருந்தது. அந்த 4 லெவல் சக்தியின் தாக்கத்தை சாதாரணமாக கடந்து வந்தான் ஆதன். ஆதனுக்கு 5வது லெவல் சக்தியில் இருக்கும் கருப்பு நிறமான ஸ்பிரிட்டையும் கடந்து வந்தான். இருப்பினும் அந்த சக்தியின் தாக்கத்தில் அவனது எனர்ஜி சற்று குறைந்தது. அப்போது ஆதன், இந்த வாட்டி நம்ம ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட் அவேக்கன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கு. இன்னைக்கு என்னவனாலும் சரி நம்ம இந்த ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட் அவேக்கன் பண்ணியே ஆகணும் என்று நினைத்தான். ஆதன் அந்த கருப்பு லெவல் பேட்டில் ஸ்பிரிட் கடைசிக்கு செல்லும் போதே மிகவும் அழுத்தம் ஏற்பட்டது. அவன் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட் சக்தி லெவலுக்கு உள்ளே சென்று விட்டான். அந்த ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட் சக்திக்கு சென்றதும் அங்கு இருந்த தாக்கம் ஆதனை மிகவும் வலிமையாக அழுத்தம் கொடுத்து பின்னால் தள்ளியது. இருப்பினும் ஆதன் பல்லை கடித்துக் கொண்டு அந்த லெவலுக்குள் ஒவ்வொரு அடியாக வைத்து முன்னேறி சென்றான். அந்த பச்சை நிறமான மாத்திரையை ஆதனுக்கு கொடுத்த அந்த சிவப்பு நிறமான திரவியத்தால் ஆதன் மெல்ல மெல்ல அந்த லெவலுக்குள் சென்று கொண்டே இருந்தான். ஆதன் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அந்த ஸ்பிரிட்டுகள் இருக்கும் இடத்தை அடைந்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த ஸ்பிரிட்டுகள் இருக்கும் இடத்தில் மீண்டும் பெரும் அழுத்தம் ஏற்பட்டது. ஆதன் பச்சை நிறமான ரேங்கிங் டிராகனை எடுக்கும் போது இதில் இருக்கும் தாக்கத்தில் பாதி கூட அதில் அவன் தாங்கவில்லை. ஆனால் இந்த இடம் மிகவும் தாக்கத்தை கொடுத்தது. ஆதனால் அந்த சக்தியை நெடுநேரம் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை.
அதனால் ஆதன் அவன் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் எந்த ஒரு விலங்கோ பறவையோ இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செல்லாம் என்று எண்ணத்திற்கு வந்துவிட்டு அவன் அங்கேயே நின்று விட்டான். அங்கு பார்த்தால் பல விலங்குகளும் பறவைகளும் சுற்றி கொண்டிருந்தது. அந்த மற்ற ரேங்கில் இருக்கும் ஸ்பிரிட்டை விட இது மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அப்போதும் ஆதனால் அந்த தாக்கத்தை தாங்க முடியவில்லை. ஆதன் தனது கண்களை மூடி சிறிது நேரம் நின்றான். அப்போது அவனது சக்தி ஆற்றல் அந்த தாக்கத்தை சமாளிக்கும் ஆற்றலை ஆதனுக்கு கொடுத்தது. அதை பெற்று ஆதன் கண்களை திறந்து பார்த்தான். ஆதனுக்கு நன்றாக தெரியும், இதைவிட முன்னால் சென்றால் அங்கு அவன் மிகவும் ஆபத்தான நிலையை அடையக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அங்கிருக்கும் அனைத்து ஸ்பிரிட் சக்திகளையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்தில் பல விலங்குகள் இருந்தது. யானை, புலி, கரடி, காண்டாமிருகம் என்று ஒரு பக்கமும், மறுபக்கம் கிளி முதல் பீனிக்ஸ் பறவை முதல் அனைத்தும் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தது. மறுபக்கம் ஆமைகள், வாத்துகள் மற்றும் ஊர்வன என்று பலவிதமான உயிரினங்கள் அங்குமிங்கும் அழிந்து கொண்டிருந்தது. அவையெல்லாம் பார்த்த ஆதனுக்கு அங்கிருக்கும் ஏதும் பிடிக்கவில்லை. என்னடா இது, நம்ம ப்ளூ லெவல் பேட்டில் ஸ்பிரிட்டுக்கு வந்தும் இங்க ஒண்ணு கூட நம்மளுக்கு பிடிக்கல. இப்ப எதை தான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலையே. சோம இருந்தா கூட அவனை கேட்டிருந்தா ஏதாவது ஐடியா கொடுத்திருப்பான். இப்ப நம்ம எதை எடுக்கிறது என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தான் ஆதன். அப்போது மறுபக்கம் அந்த பூனை அந்த ரகசிய அறைக்குள் அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருந்தது. அது ஆதன் இல்லாமல் வெளியே செல்லவும் முடியாது, உள்ளே நெடுநேரம் இருக்கவும் முடியாது. அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் ஆதனை பற்றித்தான் கலந்து பேசிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த புலி பீஸ்ட், அவன் பேரு ஆதனா, நல்லா இருக்கே அவன் பேரு. சரி, அவன் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் காயங்கள் சரியானதும் அவன் ஊருக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். இதை பத்தி இங்க இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று தனது லைட் ரேஸ் மூலமாக கேட்டது. அப்போது அங்கிருந்த சின்ன பீஸ்டுகள் அனைத்தும் சோகமாக தலையை குனிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த கரடி பீஸ்ட் புலி பீஸ்டை பார்த்து, இங்க இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவனும் அவன் ஊருக்கு போய் தானே ஆகணும் என்று கூறியது. அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து சின்ன பீஸ்டுகளும் ஆமென்று தலையசைத்தது. அப்போது யானை பீஸ்ட் முன் வந்து, நம்ம மேல அவனும் அவன் மேல நம்மளும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கோம். அதனால நம்ம ஒரே ஒரு வாட்டி எங்க கூட இருக்கையாதுன்னு மட்டும் கேட்டு பார்க்கலாம். இல்ல நான் போகணும்னு சொன்னா கொஞ்ச நாள் நம்ம கூட தங்கி இருக்க சொல்லலாம். எப்படியும் 2ல் 1க்கு ஒத்துக்கிட்டா கூட இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்ல என்று கூறியது. அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்து ஆமென்று தலையசைத்தது. அப்போது அதை கேட்டு பெரிய பீஸ்டுகளான புலி, கரடி, காண்டாமிருகம் அனைத்தும் யோசித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு ஒரு டிராகன் பீஸ்ட் வேகமாக பறந்து வந்து பெரிய பீஸ்டுகளுக்கு முன்பு பதட்டத்துடன் நின்றது. அதை பார்த்த சின்ன பீஸ்டுகள் பயந்து பார்த்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அங்கு வந்த டிராகன் பீஸ்ட் மிகவும் பதட்டத்துடன் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தது. அது ஏதோ முக்கியமான தகவலை சொல்லதான் வந்திருக்கிறது. அந்த டிராகன் பீஸ்டுகள் அந்த மதுரா பாதாள மலையின் காவலர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் ஆகும். அது பீஸ்டுகளை பார்க்க வந்தாலே நிச்சயம் ஏதோ ஒரு தகவலை சொல்லத்தான் வந்திருக்கும் என்று அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும். டிராகன் பீஸ்ட் என்ன சொல்ல போகிறது? அங்கிருக்கும் அனைவருக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 246. அங்கு அனைத்து பீஸ்டுகளும் ஆதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு மலையை கண்காணித்துக் கொண்டிருக்கும் டிராகன் பீஸ்ட் பதட்டத்துடன் வந்து அங்கு நின்றது. அதை பார்த்து அங்கிருந்த சின்ன பீஸ்டுகளும் பெரிய பீஸ்டுகளும் என்று அனைவரும் பதட்டத்துடன் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து வந்து அந்த டிராகன் பீஸ்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் புலி பீஸ்ட் தான் டிராகன் பீஸ்டை பார்த்து, என்னாச்சு டிராகன், உன் இடத்தை கண்காணிக்கிறத விட்டுட்டு நீ இங்கே வந்திருக்கேன்னா நீ ஏதோ தகவலோட தான் வந்திருக்க, சொல்ல என்ன விஷயம் என்று தனது லைட் ரேஸ் மூலமாக கேட்டது. அப்போது அந்த டிராகன் பீஸ்ட், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், நம்மளை காப்பாத்தின அந்த பையனை காணோம், அவன் எங்க போனானே தெரியல, அததான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று பதட்டத்துடன் கூறியது. அதை கேட்டு அங்கிருந்த சின்ன பீஸ்டுகள் அனைத்தும் பேரதிர்ச்சி அடைந்தது. அதில் சில சின்ன பீஸ்டுகள் ஆதன் தங்களிடம் சொல்லாமல் இங்கிருந்து சென்று விட்டான் என்று எண்ணுவதற்கு ஆரம்பித்து விட்டது. அதை கேட்ட பெரிய பீஸ்டுகள் அனைத்தும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது யானை பீஸ்ட் முன் வந்து, ஆதம் அப்படிலாம் போயிருக்க மாட்டான் டிராகன், நீ அவன் குகையில் இல்லாததை பாத்தியா என்று கேட்டது. டிராகன் பீஸ்ட் மலையின் எல்லையில் பாதுகாப்பில் இருந்தது. யாரும் ஆதனின் குகைக்கு அருகில் இல்லை. அது மட்டுமின்றி அந்த பூனையோடு ஆதன் செல்லும் போது அந்த பூனை ஆதனை மறைய வைத்து தான் அழைத்து சென்றது. அந்த பூனை அழைத்து செல்லும் போது அங்கிருக்கும் பெரிய பீஸ்டுகளுக்கு மற்றும் பறக்கும் பீஸ்டுகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பெரிய பீஸ்டுகள் அறையில் பேசிக் கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் பறக்கும் பீஸ்டுகள் அனைத்தும் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அதனால் யாரும் ஆதனை பார்க்கவில்லை. அது மட்டுமின்றி பூனையும் ஆதனும் அந்த குகைக்குள் சென்றதும் அந்த குகை இருந்த இடம் மறைந்து சாதாரணமான இடமாக மாறிவிட்டது. இல்ல, அவன் எப்படி போனான்னு தெரியல, ஆனா அவன் நம்ம பாதாளத்துல இல்ல
நீங்க என்ன நம்மளனா அந்த குகைக்குள்ள பாருங்க வாங்க என்று கூறியது டிராகன் பீஸ்ட். அதை கேட்டதும் அங்கிருந்த பெரிய பீஸ்டுகள் மற்றும் அனைத்து பீஸ்டுகளும் அங்கிருந்து கிளம்பி அந்த குகையை நோக்கி சென்றது. அங்கு சென்று பார்த்தால் ஆதனை காணவில்லை. அதை பார்த்து அங்கிருந்த பீஸ்டுகள் பேரதிர்ச்சி அடைந்தது. அப்போது கரடி அந்த கால் தடத்தை நுகர்ந்து பார்த்தது. அப்போது அங்கு டீமானிக் பூனை வந்திருப்பதை அது கண்டுபிடித்தது. அப்போது கரடி பீஸ்ட், இந்த இடத்துக்கு அந்த நரி கூட இருந்த பூனை பீஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, என்னால நுகர்ந்து உணர முடியல, நம்ம பாம்பை கூப்பிடுங்க, அவனுக்கு தெரியும் என்று கூறியது. அதை கேட்டதும் அந்த பீஸ்ட் இனத்தின் 30 அடி பாம்பு வந்தது. அதுவும் பார்த்துவிட்டு அதற்கும் சரியாக தெரியவில்லை. அப்போது அந்த கால் தடத்தை நுகர்ந்து கருப்பு நிறமான புலி, ஏன் கூடயே எல்லாரும் வாங்க, ஏன்னா இந்த பூனை ஆதனை எங்கேயோ கூட்டு போயிருக்கு, அது எங்கன்னு போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தரையை நுகர்ந்து கொண்டே அந்த ரகசிய குகைக்கு முன் நின்றது. அந்த இடத்தில் பாறை இருப்பது மட்டும்தான் சின்ன சின்ன பீஸ்டுகளுக்கு தெரிந்தது. ஆனால் பெரிய பீஸ்டுகளுக்கு அந்த குகை தெரிந்தது. அப்போது காண்டாமிருகம் பீஸ்ட் முன் அட, இது அந்த நரி வாழ்ந்த இடமாச்சு, இங்க எதுக்கு இந்த பூனை ஆதனை கூட்டு வந்துருச்சு என்று கூறியது. அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து சின்ன பீஸ்டுகளும் மீண்டும் நெஞ்சில் இடி விழுந்தது போல இருந்தது. ஏனென்றால் அந்த பூனை கடந்த 5 வருடங்களாக நரியுடன் இருந்ததாகும். அது திட்டம் போட்டு ஆதனை அழைத்து இவர்கள் சொல்லும் இந்த குகையில் வைத்து கொன்றுவிட திட்டம் போட்டிருக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தது. முன்பெல்லாம் இந்த சின்ன பீஸ்டுகள் இப்படியெல்லாம் யோசிக்காது. ஆனால் இந்த நரி வந்த பிறகுதான் இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது. அப்போது புலி முன் என் கூட யாராவது ஒருத்தர் வாங்க, நம்ம இந்த குகைக்குள்ள போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறியது. அதை கேட்டு புலியுடன் கரடியும் அந்த குகைக்குள் சென்றது. இருவரும் அந்த குகையின் கடைசி வரையும் ஆதனின் கால் தடத்தை நுகர்ந்து கொண்டே சென்றார்கள். ஆனால் இறுதியில் அங்கு சுவர்தான் இருந்தது. இரண்டும் தங்களது சக்தியை வைத்து அங்கிருந்த சுவரை உடைக்க முயற்சி செய்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டு குகைக்கு வெளியே இருந்த பீஸ்டுகள் அனைத்தும் மீண்டும் சண்டை ஆரம்பித்து விட்டது போல இருக்கிறது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு நெடுநேரம் கழித்து அந்த புலியும் கரடியும் அந்த குகைக்குள் இருந்து வந்தது. அவர்கள் வெளியே அந்த குகைக்குள் என்ன நடந்தது என்பதை அனைவருக்கும் எடுத்துரைத்தார்கள். அப்போது யானை பீஸ்ட் முன் எனக்கு தெரிஞ்சு ஆதம் அந்த பூனை கூட ரகசிய இடத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாதாளத்தை விட்டு போனா நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அந்த நரி இருக்கும்போது உள்ள ஏதோ ரகசிய இடம் வச்சிருந்திருக்கும். அத அந்த பூனை தெரிஞ்சுக்கிட்டு ஆதனை கூட்டிட்டு போயிருக்கும். அதனால எல்லாரும் பாதுகாப்புக்கு போங்க, இந்த சின்ன பீஸ்டுகள் எல்லா இடத்துலயும் பரவி இருங்க, எங்க ஆதனை பார்த்தாலும் நம்ம சத்தத்தை போடுங்க, நாங்க வந்துருவோம் என்று உத்தரவிட்டது. அதை கேட்டு அனைத்து பீஸ்டுகளும் கலைந்து சென்றது. ஆனால் அந்த குகைக்கு வெளியே யானை பீஸ்ட், புலி பீஸ்ட் மற்றும் கரடி பீஸ்ட் மட்டும் இருந்தது. மறுபக்கம் ஆதன் அங்கிருந்த அனைத்து பேட்டில் ஸ்பிரிட்டுகளையும் பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த ஒரு பெரிய கழுகின் மேல் ஆதன் பார்வைப்பட்டது. அது மிகவும் பெரிதாக ஒரு மயில் போல உருவத்தில் இருந்தது. அந்த கழுகின் இறகுகள் 5 வண்ணமிகு நிறமாக இருந்தது. அந்த கழுகை சுற்றி தங்க நிறமான லைட் சுற்றி கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன், இந்த கழுகு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இனி இதுதான் நம்ம 2வது ஸ்பிரிட் பறவை என்று தனக்குள் நினைத்தான். ஆதன் நினைத்த அடுத்த நிமிடம் அந்த கழுகு திரும்பி ஆதனை பார்த்து தனது முழு இறகுகளையும் விரித்து காண்பித்தது. அந்த 5 வண்ணமும் அந்த இறகுகள் முழுக்க இருந்தது. இந்த கழுகின் சக்தி அங்கிருக்கும் டீமானிக் பீஸ்டுகளைப் போல மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அது மட்டுமின்றி இது டீமானிக் பீஸ்டுகளை விட எதிரியின் சக்தியை அதிகமாகவே தாக்குப்பிடிக்கும் வல்லமை மிக்க ஒன்றாகும். இந்த கழுகை மட்டும் நம்ம தியானம் பண்ணி ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட்டா அவேக்கன் பண்ணிட்டா நம்ம சக்தி ஆற்றலும் சரி, எதிரிய தாங்குற அளவு உடல் பலமும் கிடைச்சிடும் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் ஆதன். ஆதன் தனது சக்தி ஆற்றலை விட அவனது உடல் வலிமைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவனாகும். அதனால்தான் அவன் சக்தி ஆற்றலை கற்றுத் தேர்ந்ததை விட பல உடல் வலிமை தரும் ஆற்றல்களை கற்றுத் தேர்ந்திருந்தான். அதன் பிறகு சற்று நேரம் கூட ஆதன் தாமதிக்காமல் அங்கேயே அமர்ந்து அவனது தியானத்தை ஆரம்பித்தான். அந்த பறவையும் ஆதனுக்கு முன்னால் அமர்ந்து அவனுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவன் அதன் சக்தியை தாங்கிக் கொள்வானா என்று பார்த்து கொண்டிருந்தது. ஒருவன் ஒவ்வொரு முறை ஸ்பிரிட் சக்திக்காக தியானம் செய்யும் போதும் அந்த விலங்கோ அல்லது பறவையோ அதன் அழுத்தத்தை அவன் தாங்கிக் கொள்கிறானா என்று பார்த்து கொண்டிருக்கும். அதன் பிறகுதான் அந்த நபரின் ஸ்பிரிட் மிருகமாகவோ பறவையாகவோ மாறும். ஆதனுக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தது அந்த கழுகு ஸ்பிரிட். ஏனென்றால் இது ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட் ஆகும். மற்ற ஸ்பிரிட்டை விட இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். ஆதன் இதற்கு முன்பு கிரீன் லெவல் ரேங்கிங் டிராகனை அவேக்கன் செய்ததால் அவன் இந்த அளவு வலியை தாங்கவில்லை. அத்துடன் இப்போது அந்த டிராகன் சிவப்பு லெவல் ரேங்கிற்கு வந்துவிட்டது. அடுத்து கருப்பு ரேங்கிங், பின்பு ப்ளூ ரேங்கிங் தான். ஆதனின் உடம்பு அந்த தாக்கத்தில் நடுங்க ஆரம்பித்தது. இருப்பினும் ஆதன் தனது பல்லை கடித்துக் கொண்டு அந்த அழுத்தத்தை பொறுத்து கொண்டு தனது உடம்பை நடுங்காமல் வைத்துக் கொண்டிருந்தான். ஆதன் உடம்பில் அந்த பறவை மெல்ல மெல்ல சார்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அப்போது ரகசிய அறையில் இருந்த ஆதனின் உடம்பு அப்படியே தியானத்தில் இருப்பதோடு காற்றில் பறக்க ஆரம்பித்தது.
அப்போது அந்த டீமானிக் பூனை எடையும் குறைவாக இருந்ததால் அதுவும் காற்றில் பறக்க ஆரம்பித்தது. அந்த ரகசிய அறையை முழுக்க சக்தி ஆற்றல் அதிகமாக ஆரம்பித்தது. அந்த பூனை காற்றில் வேகமாக அங்குமிங்கும் பறக்க ஆரம்பித்தது. அதற்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஆதன் அப்படியே அந்த பாறையிலிருந்து சற்று மேலே பறந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அந்த குகைக்கு வெளியே இருந்த மதுரா பாதாள மலையின் மேகங்கள் எல்லாம் கருமை நிறமாக மாறியது. அது மட்டுமின்றி அங்கு அவ்வப்போது மின்னல்களும் வந்து வந்து போனது. அப்போது அங்கு மிகப்பெரிய காற்று வீசியது. அதை பார்த்த புலி, கரடி மற்றும் யானை பீஸ்ட் மூன்றும் அங்கு மறைவான இடம் தேடி நின்று கொண்டு அங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் தலையை உயர்த்தி அந்த வானத்தில் நடக்கும் மாற்றங்களை பார்த்து கொண்டிருந்தது. அங்கு நடப்பதை அந்த பீஸ்டுகளால் நம்பவே முடியவில்லை. அப்போது அந்த இடமே கருமை நிறத்தில் மாறியது. இருப்பினும் அனைவரும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அவேக்கன் செய்து கொண்டிருக்கும் ப்ளூ லெவல் கழுகு தனது 5 வண்ண இறகுகளோடு வந்து வானத்தில் காட்சி கொடுத்தது. அந்த கருமையான மேகங்களுக்கு இடையே இப்படி வண்ணமயமான கழுகை பார்த்த டீமானிக் பீஸ்டுகள் அனைத்தும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் தங்களது மரியாதையை அந்த டீமானிக் சக்தி கொண்ட கழுகுக்கு சமர்ப்பித்தது. அந்த கழுகு ஒரு சத்தத்தை எழுப்பியது. அதை கேட்டு அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் அதை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அந்த வானத்தில் பறந்து காட்டியது. அப்போது அதன் இறகுகளில் இருக்கும் 5 வண்ணமும் அதை மேலும் அழகாக காண்பித்தது. அங்கிருந்த அனைத்து டீமானிக் பீஸ்டுகளும் தன்னை பார்த்து மரியாதை செலுத்துவதை பறந்து கொண்டே பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது கழுகு. இந்த காட்சி இங்கு இருக்கும் பாதாள மலையின் டீமானிக் பீஸ்டுகளுக்கு மட்டும் தெரியவில்லை. இது மதுரா அகாடமியில் இருக்கும் அனைத்து வாரியர் லெவல், எக்ஸ்போர்ட் லெவல், மாஸ்டர் லெவல் மற்றும் லார்ட் லெவலில் இருக்கும் அனைவருக்கும் காண்பித்தது. அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் அந்த மதுரா அகாடமி மலை மேல் தெரியும் ஸ்பிரிட் பறவையான கழுகை பார்த்து அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்க பாருங்க, நம்ம மதுரா மலைக்கு மேல கழுகு ஸ்பிரிட் வந்திருக்கு. இது எதுக்கு அந்த மலைக்கு மேல வந்து பறந்துகிட்டு இருக்கு என்று கேட்டான் ஒரு வாரியர் லெவலில் இருக்கும் நபர். அதை கேட்டு அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வீரன், தம்பி, அது சும்மா மதுரா மலைக்கு மேல பறந்துடலப்பா, அதை யாரோ அவேகன் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மேல அது வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. இந்த வானம் கருமையா மாறும்போதே நினைச்சேன் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு. அது நல்ல வேலை, நல்ல சம்பவம் தான், எங்கேயோ யாரோ பண்ணிருக்காங்க என்று கூறினான். இந்த பறவையை பற்றி வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்களுக்கு தெரிவது மிகவும் அரிதான விஷயமாகும். ஆனால் இதை பற்றி எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏதேனும் ஒரு ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட்டை அவேக்கன் செய்துவிட மாட்டோமா என்று கனவில் இருக்கிறார்கள். அதை கேட்ட அந்த வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன், அப்படியாண்ணா, இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு. இது எப்படியும் கருப்பு நிற ரேங்கிங்ல இருக்கும்னு நினைக்கிறேன், சரிதானா என்று கேட்டான். இல்ல, இது ப்ளூ பேட்டில் ஸ்பிரிட். இது நீ சொன்ன கருப்பு நிற ரேங்கிங்கை விட 2 மடங்கு சக்தி அதிகமானதா இருக்கும். ஏன்னா யார் வேணும்னாலும் கிரீன் ரேங்கிங் ஸ்பிரிட்டை அவேக்கன் பண்ணலாம். ஆனா இந்த ப்ளூ ரேங்கிங் பேட்டில் ஸ்பிரிட் ஒருத்தன் அவேக் பண்றான்னா அவன் கண்டிப்பா பெரிய வாரியரா தான் இருப்பான் என்று கூறினான் அந்த 5ஆம் நிலை எக்ஸ்பர்ட். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது யார் அந்த வீரன் என்று தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஆர்வம் அதிகமானது. அங்கு மட்டுமல்லாது கபடபுரமே மதுரா மலையை தான் பார்த்து கொண்டிருந்தது. இதற்கு முன்பு அட்டோரியனை திருமணம் செய்து கொள்ள போகும் மைதிலி தான் கபடபுரத்தை தனது பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு பீனிக்ஸ் பறவை ஸ்பிரிட்டை அவேக்கன் செய்திருந்தால், அதன் பிறகு இப்போதுதான் ஆதன் இந்த விஷயத்தை செய்திருக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் கபடபுரமே ஆதன் இறந்து விட்டான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தது. அந்த கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை பார்க்கும்போது அட்டோரியனே சற்று பதட்டம் அடைந்தான். ஏனென்றால் அது மிகவும் சக்தி வாய்ந்த பறவையாகும். அப்படி இருக்கும்போது அதை அவேக்கன் செய்தது யார் என்று தெரிந்து கொள்ள மக்களை விட அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். அங்கிருந்த மக்களுக்கு மனதில் என்ன தோன்றியது என்றால், இன்னும் சில நாட்களில் மதுரா அகாடமியின் பெரிய சண்டை போட்டி நடைபெற உள்ளது. அப்படி இருக்கும்போது இதுபோல ஒரு மாவீரன் அவேக்கன் செய்திருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக இந்த போட்டிக்கு வரப்போகிறான். அதில் அவன் பல மாவீரர்களை அடித்து துவம்சம் செய்ய போகிறான் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார்கள். இந்த வருடம்தான் மதுரா அகாடமியின் பல மாவீரர்கள் வாரியர் லெவலில் இருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அதனால் இந்த முறை சண்டை மிகவும் பயங்கரமாகவும் கொடூரமாகவும் நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த வருடம்தான் மதுரா அகாடமியின் மறக்க முடியாத சண்டை போட்டி வருடமாக இருக்கப் போகிறது. இதற்கு முன்பு யாரும் பார்க்காத வீரர்கள், புது களம், புது ஆற்றல் சக்தி மற்றும் ஸ்பிரிட் சக்தி என்று மதுரா அகாடமியின் சண்டை போட்டி களைகட்டப் போகிறது என்று நினைத்து மதுரா மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். இந்த ப்ளூ கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை பார்த்ததற்கே இங்கு இருக்கும் மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அனைத்து வீரர்களும் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் ஆதன் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆதன் இந்த ப்ளூ கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டு வந்து சண்டையில் கலந்து கொள்ளும் போது
அங்கிருக்கும் மக்கள் ஆரவாரத்திற்கும் எக்ஸ்பர்ட்களின் பயத்திற்கும் குறைவே இருக்காது. அப்போது மதுரா அகாடமி மக்களில் ஒருவர், நம்ம காலத்துக்கு முன்னாடி யாராவது பெரிய சண்டையை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, ஆனா இந்த வருஷம் நிச்சயமா நம்ம பெரிய சண்டை போட்டிய கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போறோம், அதுக்கெல்லாம் தயாரா இருங்க என்று சந்தோஷமாக கத்தினான். இப்படி அனைத்து மக்களும் அந்த ப்ளூ கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் இந்த தகவல் கபடபுரத்தில் இருக்கும் அனைத்து மாவீரர்களான அட்டோரியன், நன்னன், லோகேஷ், தருண், தயாளன் என்று அனைவருக்கும் சென்றது. அவர்கள் யார் இதை அவேக்கன் செய்திருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். பீஸ்டுகளுக்கு காத்திருக்கும் சந்தோஷமான விஷயம் என்ன, ஆதனுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?